ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் காலிஃப்ளவர் வச்சு சப்பாத்திக்கு ஒரு குருமா தாங்க செய்ய போகிறோம். ஈஸியாக டக்குன்னு சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக ஒரு குருமா செய்யலாங்க. அதுக்கு வந்து காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நம்ம லைட்டாக வெதுன்னு தண்ணி சூடாக்கி இதுக்குள்ளே நீங்கள் காய் போட்டுட்டாலும் சரிங்க, இல்லை இது போல் போட்டு அதுக்கப்புறம் வெதுன்னு சூடாக்கிட்டாலும் சரிங்க. நான் வந்து இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 வரமிளகா வந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு எப்படி தேவையோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து எடுத்துக்கிறேங்க. 2 வெள்ளைப்பூண்டு வந்து 2 பல் எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக டீஸ்பூனில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்தால் போதுங்க. அதே போல் சீரகமும் டீஸ்பூனில் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் போதுங்க. ஒரு 3 மிளகு சேர்த்திக்கலாங்க. ஒரு சின்ன ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன அன்னாச்சி பூ இதழ் 1, ஒரு கிராம்பு, பட்டைத்துண்டு 1 இன்ச் அளவுக்கு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. கசகசா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. வறுகடலை வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. நீங்கள் முந்திரி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயமோ இல்லைன்னா பெரிய வெங்காயமோ ஏதோ ஒன்று கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா தண்ணி சூடாகிற அளவுக்கு ஆக்கிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டேங்க வெளியே. இந்த சூட்லேயே நம்ம விட்டோம்னா இது ஒரு அரை வேக்காட்டு அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இது போல் நல்லா நம்ம மைய அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இது போல். இப்போ இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம இந்த தண்ணியில் வடிச்சிட்டு திருப்பி இன்னொரு டைம் கழுவிட்டு இந்த காலிஃப்ளவர் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், திருப்பி ஒரு டைம் வந்து நம்ம கழுவிட்டு இந்த காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இந்த மசாலா வந்து நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த ஜாரை கழுவி நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி இதிலேயே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம சப்பாத்திலேயும் உப்பு சேர்த்துவங்க. அதனால் ஏற்கனவே காயில் கொஞ்சம் சேர்த்திருக்கிறதுனால இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. வாணலி காயிட்டுங்க. நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போது எண்ணெய் காஞ்சது தாளிப்புக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ கடுகு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சுங்க. வெட்டி வச்சுருக்கிற ஒரு பல்லாரி வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக கூடவே கறிவேப்பிலைகளும் சேர்த்துக்கலாங்க. வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம பொன்னிறமாக. பாருங்கள், இது போல் லைட்டாக நம்மளுக்கு பொன்னிறமாக வந்ததும் ஒரு தக்காளி வந்து பொடுசாக நறுக்கி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்து வதக்கலாங்க. நம்ம நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கெல்லாம் வதங்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் இது போல் நம்ம வதக்கி விட்டாலே போதுங்க.
தக்காளி அப்படியே முழுசாக ஸ்லைஸாக தான் இருக்கணுங்க. வேறு இந்தளவுக்கு நம்மளுக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வதங்கினாலே போதுங்க. இப்போது இந்த மசாலாவை கலந்துட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. இன்னுமே கூட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வறுகடலை சேர்த்துருக்கனால நம்மளுக்கு வந்து கெட்டியாயிருங்க. அதனால் கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போக கொதித்து வரட்டுங்க. நல்லா கொதித்து வந்ததும் இடையில ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை வந்து சேர்த்துருக்கனால கலந்து விடாமல் 5 நிமிஷம் வந்து கொதிச்சுன்னா அடி பிடிக்கிற கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ஒரு தடவை கலந்துட்டு திருப்பி வந்து கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள் சுவையான காலிஃப்ளவர் குருமா வந்து சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா கமகமன்னு மணத்தோடு இருக்குங்க. இப்போ நம்ம மல்லியில தூவிட்டு இறக்கிட்டு மல்லியில தூவிக்கலாங்க கடைசியாக. இது போல் காலிஃப்ளவர் குருமா செஞ்சால் நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பரோட்டாக்கும் சேர்த்து சாப்பிட்லாங்க, இட்லி தோசைக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாங்க, சாதத்துக்கு கூட நம்ம செஞ்சு ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துக்கு சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேவி போல் வச்சுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் இது போல் நம்ம சப்பாத்தியோட ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி கூட 2 சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க குழந்தைங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இது போல் சூப்பராக நம்மளுக்கு குருமா வந்து ரெடி ஆயிருங்க. 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க ஈஸியாக. நம்ம அதிக மசாலா இல்லாமல் இது போல் ரொம்ப டேஸ்டியாக நம்ம வந்து செய்யலாங்க. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.